ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை, மாண்புடைய மனைவியர். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது திரைப்பட பாடல். கணவன் அமைவதும் அவ்வாறு என்பதும் உண்மையே. இப்பாடலை எழுதியவர் திருநூலிலிருந்து தான் எடுத்தாரோ என்னவோ, நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் அருளப்படுவாள் என்கிறது சீராக்கின் ஞானம் 26:3. இதே கருத்தை திருப்பாடல்களின் ஆசிரியரும் எதிரொலிக்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் பேர்களுள் ஒன்று அவர் இல்லத்தில் அவர் துணைவியாய் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பது. திருப்பாடல் 128:1-3. மனைவி ஒரு துணைவி. மனிதனுக்கு துணையாக இருக்க கடவுள் உருவாக்கியவரே மனைவி. திருநூலின் தொடக்க நூலில் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன், தொடக்க நூல் 2:18 என்று தான் ஆண்டவராகிய கடவுள் ஏவாளை முதல் மனைவியை உருவாக்கினார். மனைவியை அடைகிறவன் உயர்ந்த உடைமையை பெறுகிறான், தனக்கு ஏற்ற துணையையும் ஆதரவு தரும் துணையையும் அடைகிறான். 36:24 என்கிறது அதே சீராக்கின் ஞான நூல். நல்ல மனைவி கணவனுக்கு நல்ல துணைவி மட்டுமன்று, அவனது வாழ்வை நிறைவு செய்யும் பங்காளராகவும் விளங்குகிறார். பண்புள்ள மனைவி தன் கணவனுக்கு மணிமுடி என்று பெருமிதப்படுகிறது. நீதிமொழிகள் நூல் 12:4. மனைவியை அடைகிறவன் நலமடைவான், அவன் ஆண்டவரது நல்லாசியையும் பெறுவான். நீதிமொழி 18:22 என்றும் அதே நூல் கூறுகிறது. மனைவியரின் உரிமைகள். 1. கணவன் நிறைவான முழுமையான அன்பை பெறுவது மனைவியின் உரிமை. மீண்டுமாக, கணவனின் நிறைவான முழுமையான அன்பை பெறுவது மனைவியின் உரிமை. உங்கள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். எபேசியர் 5:33 என்று அறிவுரை கூறுகிறார் பவுலடியார். 2. கணவரின் முழுமையான அர்ப்பணத்தை பெறுவதும் மனைவியின் உரிமையே. கணவரின் முழுமையான அர்ப்பணத்தை பெறுவதும் மனைவியின் உரிமையே. இந்த அர்ப்பணத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இயேசுவையே சுட்டி காட்டுகிறார் பவுலடியார். கிறிஸ்து திரு அவை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திரு அவை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். எபேசியர் 5:25. 3. கணவர்கள்
மனைவியரை பொருள் போல கருதாமலும் மாண்புடனும் மதிப்புடனும் நடத்த வேண்டும் என்கிறார் புனித பேதுரு. கணவனை மனைவியரோடு இணைந்து வாழுங்கள். வாழ்தரும் அருளுக்கு உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். 1 பேதுரு 3:7. மன வாழ்வின் உரிமைகள் கணவன் மனைவி இருவருக்கும் சமமானவை. கணவர் தம் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும். மனைவிக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை, கணவனுக்கே அந்த அதிகாரம் உண்டு. அப்படியே கணவருக்கு தம் உடல் மேல் அதிகாரம் இல்லை, மனைவிக்கே அந்த அதிகாரம் உண்டு. மனைவிக்குரிய உரிமைகளை ஒருவருக்கொருவர் மறுக்காதீர்கள். 1 கொரிந்தியர் 7:3-5. மனைவியரின் கடமைகள். உரிமைகள் இருக்கும் இடத்தில் கடமைகளும் உண்டல்லவா? மனைவியரின் கடமைகளையும் வரிசைப்படுத்துகிறது திருநூல். 1. அன்பும் பணிவும் மனைவியரின் கடமை என்று பவுலடியார் கூறுகிறார். பேதுரு இருவருமே கூறுகிறார். அன்பும் பணிவும் மனைவியரின் கடமை என்று பவுலடியாரும் பேதுரும் இருவருமே கூறுகின்றனர். இளப்பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். தீத்து 2:4-5. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். 1 பேதுரு 3:1. 2. அச்சம் என்பது மனைவியரின் இன்னொரு அணிகலன். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். எபேசியர் 5:33. அஞ்சுதல் என்பது இங்கு பயத்தை குறிக்கவில்லை. இறையச்சம் ஞானத்தின் தொடக்கம் என்பதை போல இங்கு அச்சம் என்பது மரியாதையை குறிக்கிறது. கணவரின் நம்பிக்கைக்கு உரியவராக இருத்தல் இன்னொரு கடமையாக கூறுகிறது இறைவார்த்தை. திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள். ஒரு நாளும் தீங்கு நினையாள். நீதிமொழி 31:10-13. 4. நல்ல மனைவி சுறுசுறுப்புடன் வேலை செய்வாள். அயர்வின்றி நாள் முழுவதும் ஊக்கம் குன்றாது உழைப்பாள். தன் உழைப்பு நற்பலன் தரும் என்பது அவளுக்கு தெரியும். நீதிமொழி 31:17-18. 5. கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் அறிவுரை வழங்குவது ஞானம் நிறைந்த ஒரு மனைவியின் கடமை. அவள் பேசும்போது ஞானத்தோடு பேசுவாள், அன்போடு அறிவுரை கூறுவாள். நீதிமொழி 31:26 என்கிறது நீதிமொழி நூல். ஒரு மனைவியிடம் விளங்கும் நன்னயம் அவள் கணவனை மகிழ்விக்கும். அவளிடம் காணப்படும் அறிவாற்றல் அவன் எலும்புகளுக்கு வலிவூட்டும். சீராக்கு ஞானம் 26:13.
6. மனைவியிடம் இருக்க வேண்டிய நற்பண்புகள் என நன்னயம், அடக்கம், இறைப்பற்று, துணிவு, சீராக்கு ஞானம் 26, 13, 16. இரக்கம், கனிவு, சீராக்கின் ஞான நூல் 36, 23 முதலியன குறிக்கப்படுகின்றன. மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகள் ஆகிய பணிவும் அமைதியும் 1 பேதுரு 3:4 மனைவியரின் அலங்காரமாய் இருக்கட்டும் என்கிறார் பேதுரு. மாதிரி மனைவியர். 1. சாரா. கீழ்ப்படிதல் உள்ள மனைவியாக சாராவை எடுத்து காட்டுகிறார் புனித பேதுரு. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்கள் தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறு சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 1 பேதுரு 3, 5, 6. 2. அபிகாயில். நாபாலின் மனைவி அபிகாயில் நுண்ணறிவுமிக்க மனைவியாக காட்டப்படுகிறார். அவர் அறிவும் அழகும் வாய்ந்தவர். 1 சாமுவேல் 25, 3. அது மட்டுமல்ல, நுண்ணறிவு பெற்றவரும் கூட மூடனான தம் கணவர் நாபால் தாவீதின் தூதர்களை அவமானப்படுத்திய போது அபிகாயில் தான் தாவீதை சந்தித்து மன்னிப்பு வேண்டி அவரை அமைதிப்படுத்தினார். அப்போது தாவீது, இன்று உன்னை என்னிடம் அனுப்பிய இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. இரத்த பழி குற்றத்திலிருந்து பழி தீர்ப்பிலிருந்தும் என்னை இன்று தடை செய்த நீ ஆசி பெறுவாய். உன் நுண்ணறிவும் ஆசி பெறுவதாக. 1 சாமுவேல் 25, 32, 33 என்று அவரை வாழ்த்தினார். அண்ணா. மன்றாடும் மனைவிக்கு எடுத்துக்காட்டாக எல்கானாவின் மனைவி அண்ணாவை சுட்டுகிறது விவிலியம். அவரது பொருத்தனை கொண்ட மன்றாட்டால் ஆண்டவரிடமிருந்து சாமுவேலை குழந்தையாக பெற்றுக்கொண்டார். 1 சாமுவேல் 1, 15. கணவருக்கு அறிவுரை. உலகம் உண்டாகும் முன்பே அவள் உமக்கென்று குறிக்கப்பட்டவள். தோபித் 6, 18 என்று ஒவ்வொரு கணவரும் தம் மனைவியை குறித்து எண்ண வேண்டும். கிறிஸ்து திரு அவையை அன்பு செய்வது போல கணவர் தம் மனைவியை அன்பு செய்ய வேண்டும். எபேசியர் 5, 25. ஒரு பெண் எந்த ஆணையும் கணவனாக ஏற்றுக்கொள்வான். ஆனால் ஆணுக்கு ஒரு பெண்ணை விட மற்றொருத்தி மேம்பட்டவளாக தோன்றுவாள். 36, 21 என்கிறது சீராக்கின் ஞானம். இதனை ஓர் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கணவர்கள். இறுதியாக, இளமை பருவத்தில் நீ மணந்த பெண்களோடு மகிழ்ந்திரு. அவளே உனக்குரிய அழகிய பெண்மான், எழில்மிக்க புள்ளிமான். அவளது மார்பகம் எப்போதும் உனக்கு மகிழ்வூட்டுவதாக. அவளது அன்பு எந்நாளும் உன்னை ஆட்கொள்வதாக. நீதிமொழி 5, 19, 19 என்னும் இறை வார்த்தையை எல்லா கணவரும் தம் இதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். நாளை சந்திப்போம்.